துதிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், சர்வ வல்லமை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை நீர் எடுத்து போடும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். உட்காரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 21:22. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இந்த வேதம், இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீ என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் யாரை எப்படி பின்பற்றுகிறோம் என்று ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால் அது பல நேரங்களிலே பல விதங்களிலே மாற்றங்களை பெற்றிருக்கிறது. யாரை பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. இப்பெல்லாம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கோடு போட்டு முடி வெட்டுறாங்க, பூரா விடுறான் அப்படின்னா. என்ன அது அப்படின்னா, யாரோ ஒருத்தன் அதை செஞ்சா அதை அவங்க பின்பற்றுகிறார். அதே போல இந்த பேண்ட் போடுறாங்க. முதல்ல பேண்ட்டுக்கு அந்த கீழே பாட்டம் தேஞ்சு கிழியும். ரொம்ப லாங்காக தைச்சிட்டாங்கன்னா அந்த பாட்டம் தேஞ்சு கிழியும். அது கிழிஞ்ச உடனே அந்த பேண்ட்டை போட மாட்டாங்க. ஏன்னா அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா அதை மடித்து தைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. புது பேண்ட்டு எப்படி தான் வருது, கிழிஞ்சு போய் தான் வருது, தொட தெரியுது. அதை அந்த கொஞ்சம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அது தனியாக அப்படி ஆணு வாயை திறந்துக்கிட்டு தொங்குது, அதை போட்டுட்டு திரிகிறான். கொஞ்சம் கூட வெக்கமான ஒரு சூடு சொரணை ஒன்றுமே கிடையாது. கிழிஞ்சு போன பேண்ட்டை காசு கொடுத்து வாங்கி போடுறான். சரி, அவங்க தான் அப்படின்னு பார்த்தா பெண் பிள்ளைகளை பாருங்க, அதுவும் அந்த மாதிரி தான் அங்கங்கே கிழிஞ்சு தொங்குது, அது அப்படியே பறந்துன்னு போகுது. என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்டு பாருங்க. இன்னார் போட்டான், இன்னார் செஞ்சாங்க. கடைக்கு போனீங்கன்னா புடவை வாங்க போய் பாருங்க, அங்கே புது புடவையை தேடி எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீரியல் பேரை சொல்வா, அந்த புடவை இருக்குது. ஏன் அந்த புடவை அப்படின்னா, அந்த சீரியலில் அந்த நடிகை அந்த கலரில் அந்த டிசைனில் புடவை கட்டினாங்க, அதையும் விரும்பி வாங்குகிற ஆட்கள் உண்டு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை பின்பற்ற நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் யாரையோ ஒருவரை பின்பற்ற நினைக்கிறோம் இல்ல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வெறி பிடிச்சி போய் திரிவான். நான் ரஜினி ரசிகர், நான் கமல் ரசிகர் அப்படின்னு தெரிஞ்ச காலம். நான் என்னவோ புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் காலங்களில் நாங்கள் அப்படி தான் நைட்டு 10 மணி வரைக்கும் ஒருத்தன் சண்டை போட்டு, இல்லை அவன் தான் பெரியவன் இவன் தான் பெரியவன் பேசி, அப்புறம் கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். ஆனால் மறுநாள் எல்லாம் மறந்துடும், நண்பர்கள் இல்லையா, எல்லாம் மறந்துடும். இப்படி போன காலங்கள். பின்பற்றுகிறவர்கள், யாரை பின்பற்றுகிறோம்? ஒரு சர்வே சொல்லுது, 14 வயதுக்குள்ளாக ஒரு மனிதனை யார் கவருகிறார்களோ அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். 14 வயசுக்குள்ள ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ
யார் கவர்ந்து கொள்ளுகிறார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று ஒருவேளை சினிமா நடிகர் கவர்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல்வாதி கவர்ந்து இருக்கலாம், அல்லது தங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் கவர்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியக்காரர் கவர்ந்து, யாரோ ஒருத்தரால் அவர்கள் இழுக்கப்படும் போது அதை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால், ஆண்டவரை பின்பற்றி வாழ வேணும். இதுக்கு தான் உங்களை என்னை கடவுள் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஏன் என்னை ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ஏன் ஆலயத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசி பார்த்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அருமையான நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, இந்த பின்பற்றுதல் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதே, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. இயேசுவை பின்பற்றுகிறதிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருப்போமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறைவுபட்டு போனது என்று அர்த்தம். நான் பேசுகிற வார்த்தைகள், நான் செய்கிற செயல்கள், நான் நடக்கும் நடக்கைகள் இயேசுவை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லும் போது நம்முடைய பின்பற்றுதல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நான் இயேசுவை சாதாரணமாக பின்பற்ற முடியாது, அதற்கு சில விலைக்கிரயங்கள் கொடுக்கணும். முதல்ல வேதம் சொல்லுகிறது எப்படி நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயின் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 8:22. பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் ஆண்டவரை பின்பற்ற வருகிறார். அந்த வந்த மனிதனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, முதல்ல போய் என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் பண்ணிவிட்டு பின்பு உன்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். அவருடைய சீஷரில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த மனிதனுடைய ஆசை என்ன தெரியுமா? முதல்ல என்னுடைய உறவுகளை நான் சரியாய் பராமரிக்க வேண்டும். எங்க அப்பாவுக்கு நான் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும், இறுதி மரியாதை செலுத்தணும். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய பெற்றோர்கள் உயிரோட இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை அறியாதவர்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஏதாகிலும் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? கடைசி மரியாதை செலுத்தணும், கொல்லி வைக்கணும். ஆகவே நான் இப்பொழுது ஞான ஸ்நானம் எடுக்க மாட்டேன். அப்போ அவங்க ஆண்டவரை பின்பற்றுகிறதுக்கு சொல்லுகிற ஒரு தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மா தடையா இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, எங்க குடும்பத்தில் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்களா இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாத மக்கள், திருமணம்னு வந்தா அவங்க எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்க. ஆகவே திருமண காரியத்தில் எல்லாரும் எங்க கூட இருக்கணும். ஆகவே நான் ஞானஸ்நானம் எடுக்கல. திருமணமான பிறகு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன். இதுல இன்னொருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, ஐயா, கிடைக்க போற பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணா இல்ல இயேசுவை அறியாத பொண்ணான்னு எனக்கு தெரியாதுயா. எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்கு நான் இப்ப ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறேன். கிறிஸ்தவ பொண்ணு கிடைச்சா ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்து பொண்ணா இருந்தா ஞானஸ்நானம் எடுக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு ஏதோ ஒன்று தடையா இருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? உறவுகள். அவர்களை பிரியப்படுத்த வேணும், அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்த வேணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த அப்பாவுக்கு மரியாதை செலுத்தணும், அவரை நான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒருத்தர் சொல்றார். ஆனா அவருக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை
அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அப்ப இயேசுவை பின்பற்றுதல் என்பது எல்லா உறவுகளுக்கும் மேலான ஒரு முக்கியமான ஒரு செயல். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நான் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு என்னுடைய உறவுகள் தடையாய் இருக்கக்கூடாது. உறவுகளை மீறி நான் ஆண்டவரிடத்துல வரணும், தடைகளை மீறி ஆண்டவரிடத்துல வரணும். என்னை மிரட்டுறாங்க, என்னை எதிர்க்கிறாங்க, என் குடும்பத்துல என்னை சேர்க்கல சொல்றீங்களா? அப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவரை பின்பற்றும் போது நாம் எப்படி பின்பற்ற வேண்டும். மத்தேயின் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 16:24, தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது, இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் முதல்ல சொன்ன உறவுகளுக்கும் மீறி ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் சுயத்தை சாகடிக்க வேண்டும். அல்லேலூயா. சுயத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிற இந்த காரியம் தெரியுமா, என்னுடைய சுயம் சாகனம். நான் என்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள அழிந்தால் ஒழிய கிறிஸ்துவை முழுமனதோடு பின்பற்ற முடியாது. அருமையானவர்களே, இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அழைக்கும் போது என்ன சொல்லி அழைக்கிறார் தெரியுமா? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். உன் இனத்தை, நம்ம ஊர்ல சொன்னா உன் ஜாதியை விட்டு வெளியே வா. நம்ம ஆளுங்களுக்கு இந்த ஜாதி அப்படின்றது ஒரு போர்வையா இருக்கிறது. சரிங்களா? ஜாதின்றது ஒரு போர்வையா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் ஆட முடியுமோ அவ்வளவும் ஆடிட்டு இருக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் என்னத்தை விடணும்? தன் இனத்தை விடணும், தன் தகப்பன் வீட்டை விடணும், தன் தேசத்தை விடணும். அப்ப இது மூணையும் நீங்க பாத்தீங்கன்னா, இது மூணுமே ஒரு மனிதனுடைய ஐடென்டிட்டி. யாரு உங்க அப்பா கேக்குறாங்கல்ல, உங்க அப்பா யாரு? இனிஷியல் போடுறோம், எங்க அப்பா அவர் பேரு அப்படின்னு இனிஷியல் போடுறோம். அந்த ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவுடைய பேரை வச்சுக்கிட்டு நிறைய காரியங்களை சாதிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதை விட்டுருன்றார். ரெண்டாவது, உன்னுடைய ஊரு. நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்முடைய தேசம். அப்போ எல்லாமே என்னை என்ன பண்ணுதுன்னா இனம் காணுகிறது. ஆனா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, தேசம் கிடையாது. அவர் ஒருவரே என்னுடைய அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு சாபம் வேற எங்கேயுமே கிடையாது, ஜாதி. இந்த ஜாதியினாலே பிரிந்து இருக்கிறோம். மனிதனை மதிக்காத ஒரு நிலை. இன்னைக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பின்பற்ற முடியல. வேதனையோடு சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறது. ஒருத்தர் சொன்னாரு ஜாதி இல்லைன்னு. இல்லைங்க, இன்னும் ஜாதி பேசுகிற கூட்டம் இருக்கிறது. இன்னும் இடத்தை பற்றி பேசுகிற கூட்டம் இருக்கிறது இல்லையா? பிரிந்து கிடக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கணும் முதல்ல. ரெண்டாவது, உன்னுடைய பாடுகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் அனுதினமும் உன்னுடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சிலுவையை சுமக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்னை விட அவன் ரொம்ப நல்லா தான் இருக்கிறான், என்னை விட அவனுக்கு கஷ்டம் குறைவாக தான் இருக்குது, நான் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் வேதனை அனுபவிக்கிறேன் இல்லையா? வேடிக்கையாக சொல்லுவாங்க. நம்ம ஊர் பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் கரண்ட் போனால் நம்ம வீட்டை பார்க்க மாட்டான், ஓடி போய் பக்கத்து வீட்டை பார்ப்பான். பார்த்துட்டு அமைதியாக வந்தாலும் பரவாயில்ல சத்தமாக சொல்லுவான், பக்கத்து வீட்டில் கூட கரண்ட் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் மட்டும் கரண்ட் இல்லாம கஷ்டப்படல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கரண்ட் இல்லை, எதிர் வீட்டுக்காரனுக்கும் கரண்ட் இல்லை. இல்ல அப்படித்தானே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்க்காதப்பா, உன் சிலுவையை நீ சுமக்க வேணும். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பாடு நான் தான் சுமக்கணும், எனக்கு இருக்கிற பலவீனங்களை நான் தான் சுமக்கணும். ஆண்டவர் அனுமதிக்கிற எந்த காரியத்தையும் நீங்களும் நானும் தைரியமாய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்றவங்க தான் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். சுயம் செத்தவன் தான் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். என்னுடைய சரீரம் கேட்கிறத நான் செய்ய முடியாது, என்னுடைய உறவுகள் சொல்றதை நான் கேட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றாம விட முடியாது. எதுவாய் இருந்தாலும் கர்த்தரை நான் பின்பற்றுவேன். ரெண்டாவது, சுயம் செத்தவங்க சுயத்தை வெறுத்து கர்த்தரை பின்பற்றணும். மூணாவது, மனுஷங்களை பார்க்காம கர்த்தரை பார்க்கணும். நான் வாசித்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு தரிசனமாகிறார். அவன் இரவு முழுசும் ஏசாமி சிலுவையில மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, எல்லாம் கரெக்ட் தான் பார்த்தவன் இப்ப என்ன பண்றான் தெரியுமா? நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு திரும்ப போயிட்டான். நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நல்லா ஆரம்பிக்கிறோம், நல்லா ஆரம்பிக்கிறோம். சோடா பாட்டில் கிறிஸ்துவங்க. என்ன கிறிஸ்துவங்க? சாதாரண சோடா பாட்டில், கோலி சோடா. இப்ப திரும்ப வந்திருக்குது. ஏதாவது டெஸ்ட் பண்ணோன்னா வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு குலுக்கிட்டு அந்த அந்த மேலே இருக்கிற கோலியை அப்படி உள்ள தள்ளினீங்கன்னா அப்படி பொங்கி வழியும். 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட இருக்காது, அமைதியாயிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கோயிலுக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல சும்மா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசி ஆய் ஊயின்னு கத்தி பக்கத்தில் இருக்கணும் போட்டு மிதிச்சு தள்ளி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படியே 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 ஒன்றும் இல்லாமல் போய் பழைய குருடி அப்படின்னு போய் சேர்ந்துருது. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுமா? நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இந்த பேதுருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் இயேசுவை பார்த்தான், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தான், சந்தோஷப்பட்டான், எல்லாம் முடிஞ்சது. கொஞ்ச நாள்ல நான் திரும்ப என் பழைய தொழிலுக்கு போறேன். இவன் போனது மட்டும் இல்ல, கூட ஒரு 3 பேரை கூட்டிட்டு போயிட்டான். மேயரமாட ஓ உங்களுக்கு தெரியாதா? நீங்கள்லாம் சிட்டிலேயே இருக்கிறீங்கல்ல, நான் தான் எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன் போல. மேயற மாட நக்கர மாடு, தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிற கிறிஸ்தவன். நல்லா கவனிங்க, இருக்கிறாங்க. தான் மட்டும் கெடுறது இல்லை, கூட இருக்கிறவனையும் கெடுத்து ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலாக உலகத்தை தேட வைத்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். இப்ப பாருங்க நடக்கிறது அதுதான். பேதுரு தான் கெட்டது மட்டும் இல்ல, கூட இருந்த சீஷர்களையும் கெடுத்து கூட்டிட்டு போயிட்டான். எல்லாரும் மீன் பிடிக்கிறாங்க. இரவு முழுதும் வலை போட்டார்கள், ஒன்றும் கிடைக்கல. வெறுமையாய் நிற்கும் போது கடலோரத்துல இயேசு நின்று தம்முடைய சீஷர்ல பார்த்து கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை ஆண்டவரே சொல்றாங்க. இப்போ அவர் சொல்றாரு, வலையை போடுங்க. நிறைய மீன் பிடிச்சதும் பேதுரு பார்க்குறான், அவர் இயேசு. அல்லேலூயா. அவன் கண்டுபிடிச்சான், குதிச்சிட்டான், கடல்ல குதிச்சு நீந்தி வந்துட்டான். கரைக்கு வந்து இயேசுவை பார்த்து அவரோட பேசுனாங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்போ சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அந்த சம்பாஷணை முடிந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வயசான காலத்துல நீ கையை நீட்டுவ, இன்னொருத்த உன்னுடைய அறையை கட்டுவான், நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களை ஆண்டவர் சொல்றார். இதை கேட்டான் பாருங்க. இவன் என்ன பண்றான் தெரியுமா? பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு இவன் ஏசாமி கிட்ட கேட்கிறான், எனக்கு சொன்னீங்களே
இவன் கதை என்ன? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை பார்க்கறது இல்லை, யாரை பார்க்குறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்க. எனக்கு இந்த நிலைமைன்னா அவனுக்கு ஒரு ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை, இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு பழத்தை நீங்க கொண்டு வரணும். தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாரு. இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு பழத்தை நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுப்பேன். ஒருவேளை நீங்க கொண்டு வர்ற பழம் நான் ஏற்கனவே பார்த்ததா இருக்குமானால் அதை உங்க வாயில திணிச்சிருவேன். இந்த தண்டனையை கேட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு ஆசை, ராஜா கொடுக்குற பரிசை எப்படியும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி போய் காடு மேடெல்லாம் திரிஞ்சு அலைஞ்சி வர்றாங்க. முதல்ல ஒருத்தன் ஒரு கொய்யா பழத்தை கொண்டு வரான். ராஜா பார்த்தாரு, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, அதை இதை போய் நீ கொண்டு வந்திருக்கிறிய அப்படின்னு அவன் வாயில திணிச்சிட்டார். அடுத்தது கொஞ்சம் ஒருத்தன் போனா காட்டில இருந்து ஒரு அழகான பெரிய மாம்பழத்தை கொண்டு வந்தான். ராஜா பார்த்தாரு, இது கூட நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்துருக்கிறேன், இதை போய் கொண்டு வந்திருக்கிறிய அப்படின்னு அவன் வாயில திணிக்கிறாரு. திணிக்கும் போது வேதனைப்பட்டு கத்த வேண்டியவன் ஹஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. ஏடா, இந்த பழத்தை வாயில திணிக்கிறேன், இதையும் வாயில வாங்கிட்டு சிரிக்கிறிய அப்படின்னா அவன் சொன்னான், ராஜா நானாவது பரவாயில்ல, மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என் பின்னால ஒருத்தன் பலாப்பழம் வச்சு நிற்கிறான், அவன் கதை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் இன்னைக்கு பேதுருவை போல நிறைய பேர், அவன் கதை என்ன, அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி நடக்கிறான், இவன் என்ன பேசுறான், இதை பார்த்துக்கிட்டே நம்ம திருப்தி அடைந்து விட நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் வருகிற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் சித்தம் கொண்டிருந்தால் உனக்கு என்ன, நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா. அப்ப கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் மூன்றாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாரை பார்க்காத, மனுஷங்களை பார்க்காத. மனுஷங்களை பார்த்து நீ வாழ முடியாது. கிறிஸ்துவுக்காக வாழணும்னா கிறிஸ்துவை பார்த்து தான் வாழணும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில 3 காரியம் அவரை பின்பற்ற வேண்டுமானால், முதல்ல மற்றவர்களுக்காக, உறவுகளை விட மேலாக ஆண்டவரை பின்பற்றணும். 2வது சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றணும். 3வது மற்றவர்களை பார்க்காமல் கர்த்தரையே பார்த்து அவரை பின்பற்ற வேணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, அப்படி பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல? பேதுரு கூட ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிறிஸ்துவ வாழ்க்கை பலனற்ற வாழ்க்கை அல்ல, பலனுள்ள வாழ்க்கை. அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் பலன் தருகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், உறவுகளுக்கும் மேலாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல நம்முடைய சுயத்தை வெறுத்து கர்த்தரை பின்பற்றும் போது, மனிதர்களை பார்க்காமல் கர்த்தரையே பார்த்து அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். முதல்ல அவரை அப்படி பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? கடகடன் ஒரு 3-4 பேரை சொல்லிட்டு போறேன். முதல்ல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:9. அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. எலிசாவை எலியா அபிஷேகம் பண்ணி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை வைத்திருக்கிறார். இப்போ இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரும்பொழுது இந்த எலியா என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் சில காரியங்களை இந்த எலிசாவிடத்துல சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த எலிசா சொல்றான்,
அந்த 2வது வசனத்தை வாசிங்கன்னா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சு, இங்க பெத்தேலுக்கு போனாங்க. அங்க போனதும் பெத்தேல்ல தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்துட்டு சொல்றாங்க, உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இவன் சொல்றான், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப எலியா திரும்பவும் அவனை பார்த்து சொல்றாருப்பா, ஆண்டவர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்றார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். முதல்ல பெத்தேல், 2வது எரிகோ, 3வது யோர்தானுக்கு ஆண்டவர் என்னை போக சொல்றார், நீ இங்க இரு என்று எலியா சொல்லும் போது எலிசா சொல்றான், நான் உம்மை பின்பற்றுவேன். அல்லேலூயா. நீ எரிகோவுக்கு போனாலும் நான் உன் பின்னால வருவேன், நீ பெத்தேலுக்கு போனாலும் நான் உன் பின்னால வருவேன், நீ யோர்தானுக்கு போனாலும் நான் உன் பின்னால வருவேன், எங்கேயும் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்போ இவங்க போனாங்க, யோர்தானை கடந்து போனார்கள். இப்ப எலியா கேட்கிறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், ஏன் என்னை இப்படி பின்பற்றி வருகிறாய், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த எலிசா சொல்றாரு, எனக்கு உம்முடைய வரங்களில் 2 மடங்கு எனக்கு வேண்டும். ஈஸியானதா அப்படின்னா எலியா தெளிவா சொல்றாரு. அடுத்த வசனத்துல, அரிதான காரியத்தை கேட்டாய், ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். 2 மடங்கு வரம் வேணும்னு நீ விரும்புறது பெருசு இல்ல, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்க்க வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பின்பற்றுகிறது பெரிதல்ல, கடைசி வரைக்கும் பின்பற்றணும். கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றுவது, கொஞ்ச நாள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறது அல்ல. 6 மாசம் இங்க, 6 மாசம் அங்க. எலியா சொல்றான், அரிதான காரியத்தை கேட்டாய், நீ என்னை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்ப தெரியுமா? எரிகோ, பெத்தேல், யோர்தான் 3ஐயும் நான் விட மாட்டேன், எந்த இடத்திலும் உம்மை பின்பற்றுவேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து சொல்றாங்க, உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், தெரியுமா? அப்படியா, எப்போ, எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கல. அவன் என்ன சொல்ற தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அந்த கொஞ்ச நேரம் கூட எலியாவை அவன் விடல, பின்பற்றினான். விளைவு என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தா சால்வை விழுந்துச்சு, எடுத்துக்கிட்டான். முதல் அற்புதம் யோர்தானை பிளந்தான். நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே வாசிச்சுட்டே வாங்க. எலியா செய்த அற்புதங்கள்ல எண்ணிக்கையில அதே 2 மடங்கு அற்புதத்தை எலிசா செய்ததை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, நீ என்னை மட்டும் பின்பற்றினால், கடைசி வரைக்கும் பின்பற்றினால் 2 மடங்கு வரங்களை உனக்கு தருவேன். 2வது ஒரு அம்மாவை பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், என்னுடைய ஜனம் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். 2வது நாம் பார்க்கிறோம் ரூத்தினுடைய பின்பற்றுதல். உலக மகா அதிசயம் கூட சொல்லலாம். என்னது? மாமியார் மருமக அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? புருஷன் செத்து போயிட்டா, ஆண் துணையே கிடையாது, 3 கைம்பெண்கள்.
3 கைம்பெண்கள், விதவைகள். அதுல நகோமி மாமியாரு, ஓர்பால், ரூத்து மருமக்கள். எந்த நம்பிக்கையுமே இல்லாம ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. நகோமிக்கு ரொம்ப தெளிவான ஞானம் இருக்கிறது. நம்ம சொல்றாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் சொல்லி என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஓர்பால் பார்த்தா உண்மைதான் மாமியார் சொல்றது, அவங்க கரெக்டாக தான் பேசுறாங்க, இவங்களை நம்பி போனா நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அம்மா என்ன பண்ணுது, ஓர்பால் மாமியார ஆமா, எவ்வளவு நல்ல மருமகள்ல. இங்கே இருக்கிற மாமியாரையும் மருமகளையும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடித்து முத்தமிட்டு ஒருத்தி போயிட்டா. இன்னொருத்தி என்ன சொல்றா தெரியுமா? அருமையான வார்த்தை, ஆசீர்வாதம் வேணும்னா இதுதான் நமக்கு தேவை. அந்த அம்மா சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து இனி என்ன பண்ணாத, என்கிட்ட பேசாத. காரணம் என்ன தெரியுமா? நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல். நல்லா கவனிங்க, இந்த ரூத்து தன்னுடைய மாமியாரை பின்பற்றுகிறாள். எப்படி பின்பற்றினாலா? மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த ஆட்களுக்கு தான் வேதம் சொல்லுகிற ரூத்தின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மோவாபிய பெண்ணாக கர்த்தரை அறியாத ஒரு இனத்திலிருந்து வந்தவ இப்ப என்ன ஆனா தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜ வம்சத்தினுடைய தலைவியாக கர்த்தர் உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்பற்றுகிறீங்களா? கரெக்டா பின்பற்றிட்டோன்னு வச்சுங்களேன், இழந்து போன நன்மையை திரும்பவும் கர்த்தர் இந்த ரூத்துக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, முதல்ல நீ கிறிஸ்துவை சரியாய் பின்பற்றினால் உனக்கு இரட்டத்தனையான வரங்களையும் வல்லமையும் கர்த்தர் தருவார். இரண்டாவது, கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் நீ பின்பற்றினால் நீ இழந்த உன் வாழ்வை கர்த்தர் திரும்ப உனக்கு மேன்மையாய் தருவார். மூன்றாவது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராயிலும் ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேல் 15:21. 2 சாமுவேல் 15:21. ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஈத்தாய் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த ஈத்தாய் யாரு அப்படின்னா, இவன் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் கீத்தியனாகிய ஈத்தாய் என்று சொல்லுகிறது. காத் தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், பெலிஸ்தே இனத்தை சேர்ந்தவன். அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவனுக்கு நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஒரு 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 வசனம் சொல்லுகிறது, அவன் தாவீதை பின்பற்ற ஆரம்பித்தான். எப்போ? தாவீது ராஜாவா இருக்கும்போது பின்பற்றல. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடின பொழுது அவர் பெலிஸ்தே பட்டணங்கள்ல போய் தங்கினார் பாருங்க. அங்கே இந்த ஈத்தா என்ன பண்ணானா, தாவீதோட சேர்ந்து கொண்டான். தாவீதினுடைய நல்ல குணம் இவனுக்கு பிடிச்சிருந்தது, அவன் கூட சேர்ந்துக்கிட்டான். அவனோடு கூட அவனுடைய மக்களையும் சேர்த்து கொண்டான். குடும்பத்தினரெல்லாம் வந்துட்டாங்க.
இப்போ தாவீதோடு இணைந்து அவன் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான். அதனுடைய விளைவு என்னன்னா, தாவீது அவனோடு இருந்த 600 பேர்ல இந்த ஈத்தாயை தலைவனாக வைத்தான். சரி, அங்கதான் அப்படி இருந்தா அப்படின்னு பார்த்தா, தேசத்துக்கு வந்துட்டாங்க. ராஜ்யத்துல இருக்கும்போது இப்ப அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பினான். தாவீது பயந்து ஓடுறார், தன்னுடைய பிள்ளைக்கு பயந்து ஓடுறான். ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலர் எல்லாம் அவனோடு வரும்போது அதுக்கு நடுவில் இந்த கீத்தியனாகிய ஈத்தாயும் அவனை பின்பற்றுகிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 19வது வசனத்துல, ராஜா கீத்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ தலைவனாச்ச, நீ ஒரு இராணுவ தலைவன், என் கூட இருக்கும்போது நீ இராணுவ தலைவனா இருந்த, இப்ப என்ன பண்ணு, திரும்ப போயிடு, அந்த ராஜாவோட சேர்ந்து கொள், அவன் கூட நீ இருந்துக்க, எங்க கூட வர வேணா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நீ அந்நிய தேசத்தார், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம், நீ விரும்பினால் திரும்பி போகலாம். அடுத்தது பாருங்க, நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? அவன் முதல் நாள் தான் வந்திருக்கிறான், அவனுடைய தேசத்திலிருந்து ராஜாவை தேடி வந்திருக்கிறான். அடுத்த நாள் இவங்கெல்லாம் ஓடுறாங்க. ஆனா ஈத்தாய் என்ன சொல்றான் தெரியுமா? ராஜா, நீ எங்க இருக்கிறியோ அங்க இருப்ப. அல்லேலூயா. ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும், பாருங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, இந்த ஈத்தாய் ஆண்டவரை அறியாத இஸ்ரவேல் அல்லாத ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்தவன். ஆனா அவன் இந்த தாவீதின் மேல வைத்த அன்பு, அவன் சொல்றான், பிழைச்சாலும் செத்தாலும் நான் உன்னோடு கூடத்தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றும் போது, ஆண்டவரே வாழ்ந்தாலும் உம்மோட தான், மரித்தாலும் உம்மோடு தான், அப்படி சொல்ல தெரியணும். வாழ்வதற்காக மட்டும் கர்த்தரை தேடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இம்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நிறைய கிறிஸ்துவங்க எதுக்காக பின்பற்றாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், கடன் போயிடும், பிரச்சனை வராது, வேதனை வராது, வியாதி வராது, சமாதானமா இருப்பேன், அதுக்காகவே பின்பற்றி வருகிறவர்கள் உண்டு. அப்ப எங்கேயாவது ஒரு குறை வந்துடுச்சுன்னா என்ன பண்றாங்க தெரியுமா? ஆண்டவரை மறந்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இந்த ஈத்தாய் கர்த்தரை அறியாத மனிதனாய் இருந்தாலும், இஸ்ரவேலனாய் இல்லாமல் இருந்தாலும் ராஜாவை பற்றி கொண்டான். அதனுடைய மேன்மை, அதற்கு அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுங்களா? அதே 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 2வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 18:2. பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கீத்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பினான். நல்ல கவனிங்க, தாவீது இந்த மனுஷன் செத்தாலும் பிழைத்தாலும் உம்மோடு தான் நான் இருப்பேன் என்று சொன்னதுனால அவனுக்கு இருந்த 3 பிரதானிகளிலே, இராணுவ தளபதிகள்ல அவனையும் ஒருவனாக வைத்தான். அல்லேலூயா. மேன்மை வேணுமா? ஆளுகை செய்யணுமா? கர்த்தாவே, வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு கூட நான் இருப்பேன் சொல்ல தெரியணும். 3வது ஒரு மனிதனை பார்க்கிறோம், 4வது ஒரு மனிதனை பார்க்கிறோம். யோவான் 21:22 ஆண்டவர் சொல்றாரப்பா, என்னை பின்பற்றி வா. யாரு? பேதுரு. அழைப்பை பெற்றான், விழுந்து போனா, இயேசுவை மறுதலிச்சிட்டான். ஒரு சூழ்நிலையில சொல்றான், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். பேதுரு எப்பவுமே உணர்ச்சி வசப்படுற ஆளு. ஒரு வார்த்தை சொல்றான்னா அவன் 10 வார்த்தை சொல்லுவான். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடுவீங்க, என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னா, பேதுரு சொல்றாரு, எல்லாரும் போகலாம், ஆனா நான் போக மாட்டேன்.
அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அன்னைக்கு நைட்டே இயேசுவை மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. வெட்கப்பட்டு ஒதுங்கி பயந்து அப்படியே தூரமா போய் நிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. பேதுரு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுருவை குறித்து வேதம் எப்படி சொல்லு தெரியுமா? திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக பேதுருவை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவதன் காரணம் என்ன தெரியுமா? பேதுருடைய வாழ்க்கை ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கையாய் மாறினது. கடைசியில் அவனுடைய மரணமும் பயங்கரமான மரணம். சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போனாங்களாம். அவர் சொன்னாரா, இயேசுவை போல என்னை நேராக வச்சு அறையாதீங்க, அப்படி சாகிறதுக்கு நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக வச்சு சிலுவையில் அடிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கோம்ல. அந்த மரணத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். காரணம் தெரியுமா? அவரை நான் பின்பற்றுகிறேன். வல்லமையான செயல்களை செய்வதற்கு கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, உலகத்தில் மனிதர்களுக்கும் மேலாக நீ என்னை பின்பற்றணும். அப்புறம் மனிதர்களை பார்க்காம நீ என்னை பின்பற்றணும். உறவுகளுக்கும் மேலாக நீ என்னை பின்பற்றணும். சுயத்தை வெறுத்து நீ என்னை பின்பற்றணும். அப்படி செய்தால் முதல்ல எலிசாவுக்கு கொடுத்தது போல 2 மடங்கு வரங்களை நான் உனக்கு தருவேன். 2வது ரூத்து கொடுத்தது போல இழந்து போன எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் உனக்கு தருவேன். 3வது ஈத்தாய்க்கு கொடுத்தது போல தகுதியே இல்லையானாலும் அவனை உயர்த்தி தன்னுடைய தளபதியாய் அந்த தாவீது நிறுத்தினான். உயர்வை நான் தருவேன். 4வது பேதுரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாய் எடுத்து பயன்படுத்துவேன். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, வாழ்விலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். என்னுடைய உறவுகளுக்கும் மேலாக நான் உம்மை பின்பற்றுவேன். என்னுடைய சுயத்தை வெறுத்து நான் உம்மை பின்பற்றுவேன். என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களை பார்க்காதபடி உம்மை மட்டும் பார்த்து பின்பற்றுவேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல நேரங்களில் கொஞ்சம் கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. சுயத்தை வெறுத்து இயேசுவை பின்பற்றினவர்கள் அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். உலக மனிதர்களை விட்டு தேவனை பின்பற்றினவர்கள் மகிமையான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில கண்டார்கள். தங்களுடைய சுயத்தை வெறுத்து, தன்னுடைய இனத்தை வெறுத்து, தன்னுடைய தேசத்தை வெறுத்து, தன்னுடைய தகப்பன் வீட்டை வெறுத்து கர்த்தரை பின்பற்றினவர்கள் இந்த உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்று. ஊழியக்காரங்களை பின்பற்றாத, உன் கூட இருக்கிற மற்ற விசுவாசிகளை பார்த்து பின்பற்றாத. இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க நீ எந்த மனிதனையும் பார்த்து பின்பற்றாத. வாழ்வானாலும் சாவானாலும் எந்த நிலையிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று நீ வருவாயானால் எலிசாவுக்கு தந்த இரட்டத்தனையான வரங்களை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் வாக்கு பண்றாருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன். ஒப்பு கொடுப்போமா? ரூத்தினுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவனை இழந்தால், மாமனாரை இழந்தா, நம்பிக்கை இழந்தா, எல்லாமே இழந்து போனாலும் நகோமியை பார்த்து சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் போக மாட்டேன். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ராஜ வம்சத்தில் ஒரு தலைவியாக கர்த்தர் அவளை உயர்த்தினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமாய் இருக்கலாம், நன்மை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், அற்புதங்களை இழந்து போயிருக்கலாம், உங்களை பார்க்கிறவங்க ஏளனமாய் உங்களை பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுங்க, கிறிஸ்துவை பின்பற்றினால்
நீ உயர்த்தப்படுவாய், நீ மேன்மை அடைவாய். உன் வாழ்க்கையை பார்த்து அநேகர் புகழும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன். ஈத்தாய், கீத்தியனாகி ஈத்தாய் காத்து பட்டணத்தை சேர்ந்தவன், பெலிஸ்தன். ஆனால் அவன் தாவீதை உறுதியாய் பற்றி கொண்டான். என் ஆண்டவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே வாழ்வானாலும் சாவானாலும் நான் இருப்பேன் என்று சொன்னார். அதனுடைய விளைவு தாவீதனுடைய தளபதிகளிலே மூன்றாவது ஒரு தலைவனாய் அவன் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய உயர்வை நீங்க பார்க்கணுமா? வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான ஐயா, அம்மா, உயர்வு வேற எங்கே இல்லைங்க. கிறிஸ்துவை பின்பற்றினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை உன்னதங்களிலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஆண்டவரால முடியும். நீங்க நினைக்கலாம் நான் குப்பையில கிடக்கிறேன்னு சொல்லி. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவன். அற்பமாக இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாங்க, கவலைப்படாதீங்க. உங்களை கோபுரத்தில் உயர்த்துகிறதுக்கு என் ஆண்டவரால முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே, வாழ்ந்தாலும் செத்தாலும் உம்மோடு கூட நான் இருப்பேன். பேதுருடைய வாழ்க்கையில விழுந்தான், மறுதலிச்சான். ஆனாலும் ஆண்டவர் அவனை திரும்பவும் அழைத்த பொழுது இயேசுவை முழுமனதோடு பின்பற்றினார். கர்த்தர் அவனை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய சபையை நிலைநாட்டினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை நான் பின்பற்றுவேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் திரும்ப சொல்லுவோமா? எல்லாரும் வாய் திறந்து உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உம்மை போல் என்னை, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து
தன்னையே பலியாக அர்ப்பணித்து என்னை பின்பற்றி வா என்ற ஒரு பெரிய அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அழைப்பை பெற்ற நாங்கள் சுயத்தை வெறுத்து உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க. உறவுகளுக்கு மேலாக உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க. எங்களுடைய உலகத்தின் எல்லா சுயத்தையும் வெறுத்தவர்களாக உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க. மனிதர்களை பார்த்து நாங்கள் கெட்டு போகாதபடி எங்களுடைய பார்வை எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையாய் இருக்கட்டும் சார். உம்முடைய மேன்மைகளை நாங்கள் காணட்டும். இழந்த நன்மைகளை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பி உமக்கென்று வல்லமையாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சார். உம்முடைய கரத்தில் எங்களை கருவிகளாய் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார்.